Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடைகளில் ஏற்படும் செலவினங்கள் அனைத்தையும் நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை வழங்கினால் பாட்டிலுக்கு மேல் ₹1 கூட கூடுதலாக விற்க மாட்டோம் என டாஸ்மாக் சங்க கூட்டமைப்பு நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் பணி பாதுகாப்பு வழங்க கோரி டாஸ்மாக் சங்க கூட்டமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஊர்வலமாக சென்று கோரிக்கை மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பு நிர்வாகிகள், டாஸ்மாக் மேற்பார்வையாளர்களுக்கு கடந்த 23 வருடங்களாக ₹16,850 மற்றும் விற்பனையாளருக்கு ₹14,530 அளவே ஊதியம் வழங்கப்படுவதாக கூறினார். கடைக்கு ஏற்றாற்போல் 1000 முதல் ₹3000 வாடகை வழங்கும் டாஸ்மாக் நிர்வாகம் மின் கட்டணத்தை வழங்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். கடைகளில் விற்பனை செய்யும் போது தவறுதலாக உடையும் பாட்டில்களுக்கு சராசரியாக ₹1000 வரை இழப்பு ஏற்படுகிறது என்றும், ஒரு கடையை நிர்வகிப்பதற்கு சராசரியாக நாள் ஒன்றுக்கு ₹5000 வரை கூடுதல் செலவு ஆகிறது என்றும் குறிப்பிட்டனர். அடிப்படையான விஷயம், கடையோட வாடகை அரசாங்கம் கொடுக்கறதே கிடையாது. இடமே நாங்களே தேர்வு பண்ணி அந்த இடத்த வாடகை, உள் வாடகை ஒரு நாளைக்கு ₹500 ₹3000 ஒரு நாளைக்கு வாடகை கொடுக்குறோம். அப்புறம் குடோன்ல இருந்து வர ஏற்றி இறக்கி வர கூலிக்கு ஒரு பாக்ஸ் ₹10 வீதம், அது ஒரு மாசத்துக்கு ₹10,000 வாடகை கொடுக்குறோம். உடைந்த பாட்டில்களுக்கு ₹1 கூட இந்த 23 ஆண்டுல அரசாங்கம் கொடுக்கறது கிடையாது. நாங்களே தான் சரி செஞ்சுக்கிறோம். வாட்ச்மேன் வாடகை நாங்க இதுல தான் கொடுக்குறோம். இந்த டாஸ்மாக் பணியாளருக்கு வாழ்வாதாரத்தில் நீங்க உத்தரவாதம் கொடுக்கணும் நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். அரசாங்கம் இந்த செலவெல்லாம் ஏத்துக்கிட்டு எங்களுக்கு நியாயமான சம்பளத்தை கொடுத்தாங்கன்னா பாட்டிலுக்கு மேல ₹1 வச்சு வாங்கினாலும் நீங்க எங்களை டிஸ்மிஸ் பண்ணுங்க.